அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் ஊழியத்தில் எதுவுமே இது என்னால் சாதிக்க முடியாது அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஊழியத்தில் கர்த்தர் எல்லாரை கொண்டும் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இன்னாரை வச்சு தான் செய்வார், இவரை வச்சு செய்ய மாட்டார் அப்படிலாம் கிடையாது. அதை பற்றி பேசுகிறவர்கள் கொஞ்சம் அதிகமாக காண்பிக்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசமாக நம்மளாலலாம் முடியாது, அவரால் தான் முடியும் அப்படி ஒரு நாளும் நினச்சிடக்கூடாது. ஊழியத்திலே கர்த்தர் எல்லாரை கொண்டும் எல்லார் மூலமாகவும் எல்லா விதத்திலும் அவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எல்லார் கூடயும் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எல்லார் கூடயும் இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது விதமாய் சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சாதாரணமாய் நம்மை நடத்தவில்லை. ஆண்டவர் நமக்கு எதிராய் எழும்புகிறவர்கள், சில நேரங்களிலே ஊழியத்திலே வருகிற எதிர்ப்பை நினைத்து நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு தான் அந்த எதிர்ப்பு போல. இல்லை, அப்படி அல்ல. எதிர்ப்பு வருகிறது என்றால் உங்களுடைய விஷயம் காரமாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஊழியம் எஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஊழியம் எஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சத்தமாக ஆராதிச்சிட்டு இருக்கும் போது ஆராதனையில் வால்யூமை குறைங்க, சத்தத்தை குறைங்க. ஏன் சத்தம் போடுறீங்க? இல்லை, நீங்கள் ஆலய சம்பந்தமாக ஏதாவது செய்யும்போது எதிர்ப்பு வருதுன்னா அர்த்தம் என்னென்னா நம்மக்கிட்ட தேவ வல்லமை வெளிப்படுதுன்னு அர்த்தம். ஏன்னா வெளிப்படும் போது தான் மற்றவங்களுக்கு அது என்ன செய்ய முடியாது? தாங்கி கொள்ள முடியாது. ஆதரவாக இருப்பவர்கள் கூட எதிராய் வருவார்கள். அப்படி வரும்போது ஆதரவாக இருந்தாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எதிர்த்து வந்த அர்த்தம் என்னென்னா நம்மளுடைய செயல்கள், நம்ம மூலமாய் கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை பிசாசின் தந்திரங்கள் சில வேளையிலே புரிந்து கொண்டு தெரியாமல் ஆதரவு கொடுத்துட்டோமே அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஊழிய பாதையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்மோடு கூட போராடினவர்களை தேடினாலும் என்ன செய்ய மாட்டாங்க? காண மாட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரே ஒரு பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்யும்போது ஒருவர் என்னை குறித்து சொன்ன காரியம் என்னவென்றால், இவரை துண்டை காணும் துணியை காணும் திருச்சியை விட்டு என்ன பண்ணிடுவேன், வேற ஓட பண்ணிடுவேன் அப்படின்னார். ஆனால் ஆண்டவர் இங்கே சொந்தமாக வாங்கி இங்கேயே இருக்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் தேவ கிருபை. என்னால் எல்லாம் ஆயிற்று என்று சொல்ல அல்ல, இது தேவ கிருபை. இன்னொரு பாஸ்டர் இப்படி சொன்னார், நீ புத்தூர் பகுதியில் சர்ச்சு வாங்கிட்டேன்னா என் மீசையை நான் எடுத்துக்கிறேன் என்னாரு. புத்தூரில் தான் வாங்கியிருக்கிறோம், ஆனால் அவர் மீசை அப்படியே தான் இருக்குது. நான் போய் அவர்கிட்ட சொல்லலை, தயவுசெய்து உங்கள் மீசையை எடுத்துருங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்க. எத்தனை சவால்கள், எத்தனை விதமான காரியங்கள் எதிரிட்டு வந்தாலும் நீங்கள் அந்த சவால்களை கவனித்தீர்கள் என்றால் தோற்று போவீர்கள். சவால்களை கவனிக்கக்கூடாது. நம்ம கவனிக்க வேண்டியது யாரை? நம்மை கரம் பிடித்து, அதே அதிகாரத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, நான் உன் கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்க. நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறவருடைய அந்த சைடு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய நம்ம இந்த இடையில பேசுகிற ஆளெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பெருசுப்படுத்தக்கூடாது. சில நேரத்தில் பேசுகிற ஆள் உங்களுக்கு முக்கியமானவங்களாக இருப்பாங்க. சில நேரத்தில் நமக்கு எதிராக பேசுகிறவங்க அல்லது நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறவங்க யாராக வேணாலும் இருப்பாங்க, இருந்துட்டு போகிறாங்க. உங்களுடைய நண்பர் பாஸ்டராக கூட இருப்பாங்க, பக்கத்து சர்ச்சு பாஸ்டர், யாராக வேணாலும் இருக்கட்டும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் நம்முடைய கவனம் ஃபுல்லாக யாராக இருக்கணும்? தேவனை சார்ந்ததாய் இருக்க வேண்டும். தேவனை சார்ந்ததாய் நான் இருக்கும்போது, அதனால தான் பாருங்கள், 3 பேரை நம்ம எப்போதுமே இந்த சபை காரியத்தில் வரும்போது 3 பேரை நம்ம எப்போதுமே சொல்லுவோம். நெகேமியா, செருபாபேல், எஸ்ரா. இந்த 3 பேர், இந்த 3 பேரில் அவங்க செய்தது பாருங்க. நெகேமியா ஆலயத்தை கட்டினார். முதல் ஆலயம் கட்டும்போது சாலமோனுக்கு அப்புறம் கட்டப்பட்ட ஆலயம் யாரால் தான் கட்டப்பட்டது? நெகேமியா, அந்த டீம். அப்புறம் பாபிலோனுடைய அந்த சிறையிருப்பின் காலத்தில் அது எல்லாம் இடிக்கப்பட்ட பொழுது செருபாபேல் மூலமாக அலங்கம் கட்டப்பட்டது. செருபாபேல் மூலமாக அலங்கம் கட்டப்பட்டது. ஆனால் எஸ்ரா மூலமாக ஜனங்கள் எல்லாம் ஒருமுனைப்படுத்தப்பட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைங்கிறத புரியணும். கர்த்தருடைய கரம் எல்லார் மீதும் இருக்கிறது. எல்லா ஊழியத்தை மாதிரியும் எல்லாருக்கும் கிடையாது. அந்த எண்ணம் நமக்கு திருப்தி அடைஞ்சிட்டாலே அல்லது அந்த எண்ணம் வந்துட்டாலே நம்ம ஊழியம் சிறப்பாக இருக்கும். இந்த பக்கத்து வீட்டை எட்டி பார்த்து சமைக்கவே கூடாது. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? பக்கத்து வீட்டை எட்டி பார்த்து அவன் என்ன குழம்பு வச்சா நமக்கு என்ன? எனக்கு என்ன குழம்பு வைக்க தெரியுமோ அதை மட்டும் என்ன செய்வோம்? வைப்போம். எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்வோம். நம்ம ஊழியத்தில் நிறைய நேரம் கவனித்து பாருங்கள். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, உங்களுடைய ஊழியத்தினுடைய இந்த காரியத்தை எதை வைத்து செய்கிறீர்கள்? இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு ஊழியருக்கும் ஆண்டவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்கார், பேட்டர்ன் கொடுத்துருக்கிறார், மெத்தட் கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் எவ்வளோ வேலை செய்துன்னு பாருங்கள்.
அதில் எவ்வளோ தூரம் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு பாருங்கள். நம்ம நிறைய ட்ரைனிங்கு, மற்ற நேரங்களில் மற்றவங்க சொன்னது, வேறு சபைகள் வளர்ந்த விதம், மற்ற சபைகள் பெருகி இருக்கிற காரியம், எந்த சபையில் 5000 பேர் இருக்காங்களோ அவங்க பேட்டர்னை போய் நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம். அது தவறு அல்ல. ஆனால் அதுக்கு முந்தி உங்களை அழைக்கும் போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கிறாரு. உங்களை ஊழியத்துக்கு அழைத்த உடனேயே இப்படி செய்யுங்கள் அப்படின்னு ஒரு மேட்ரு கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை செய்யாமல் நம்ம உடனே பெருசாக பார்த்து பெரிய சர்ச் என்னவோ அந்த பேட்டர்ன் என்ன செய்யலாம், வேறு சர்ச்சிலலாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நோக்கம் என்ன, அப்போ நோக்கம் என்ன ஆயிடுது, எனக்கு நிறைய ஆள் வேணும், நிறைய ஆள் வந்தால் நிறைய பணம் வரும். கர்த்தர் அவரே நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்வார் அதை நான் நிறைய ஆக்குறேன். எப்போ அவர் பேட்டர்னுக்கு வந்தா, அவர் மெத்தடில் வந்தா. அப்போ உங்களே என்னையும் ஆண்டவர் ஒரு மெத்தடில் வர சொல்லியிருக்கிறார். அதனால தான் பாருங்கள், நெகேமியா அவர் வேலையை செஞ்சிட்டாரு, செருபாபேல் அவர் வேலையை செஞ்சிட்டாரு, எஸ்ரா அவர் வேலையை செஞ்சிட்டாரு. அங்கே தேவாலயம் இப்போ என்ன செய்யுது, கம்பீரமாய் அங்கே தேவனை மகிமைப்படுத்தும்படி இருக்கிறது. சம்பந்தம் இல்லாமல் கோரேஸ் இவர்களுக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். கோரேஸுக்கும் தேவாலயத்துக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. எப்படி கோரேஸ் வந்தார் என்றால் அவரவர் வேலையை பார்த்ததுனால. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய ஆலயத்தின், நம்முடைய சபையினுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு பல விதத்தில் பல பிளான்கள், பல திட்டங்கள் வெளியே இருந்து பலருடையதை காப்பி பண்ணி அதை நம்ம சபையில் செஞ்சு நம்ம சபையை சீக்கிரமாக என்ன பண்ணிடணும், வளர்த்துடணும். நீங்களும் நானும் வளர்க்கக்கூடாதுங்க. சபை வளர்க்கிறது கர்த்தரால் வளர்க்கப்படும். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ. அப்போ எஸ்ரா ஜனங்களை கூட்டி எதுக்கு கூட்டுவார், அவர் கூட்டி எல்லாரையும் துதிப்பதற்கும் பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும் பலி செலுத்துறதுக்கும் ஜனங்கள் அவர் என்ன செய்வார். எஸ்ரா வேலை அவ்வளோதான். அலங்கம் இதாக கிடக்குது, செருபாபேல் பார்த்துக்குவார். கட்டடம் கட்டாமல் கிடக்குன்னு நெகேமியா அங்கே உட்காந்து பாபிலோனில் உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, திட்டம் பண்ணி எப்போதும் அதை குறித்தே, எருசலேமை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அப்போ இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால், காரணங்களை சொல்லுகிறோம், குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறோம், சாக்கு போக்கு சொல்லுகிறோம், பிறரை உடனே நியாய தீர்ப்பு செய்கிறோம். அல்ல, நம்ம வேலை என்ன, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்போ நம்ம உங்களை அழைக்கும் போது ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கிறார், ஒரு மெத்தடு கொடுத்து உங்களை அழகாக இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த சொன்ன மெத்தடை நம்ம என்றைக்கோ உள்ளது, வேறு யாரோ செஞ்சது எல்லாத்தையும் ஒப்பிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணி வச்சுட்டோம்னா, நிறைய நேரம் நம்மளே நம்ம ட்ராக்கை சொதப்பி வச்சுட்டோம். இன்றைக்கு நாம் அதை கொஞ்சம் யோசித்து ஆராய்ந்து, எனக்கு கர்த்தர் கொடுத்த முறை என்ன, இப்போ நான் இந்த ஊரில் இருக்கிறேன்னா இந்த ஊரில் இந்த பகுதியில் இங்கே செய்கிறதுக்குன்னு ஒரு மெத்தடு கொடுத்துருக்காரு. அதை செய்தால் மட்டும்தான் இந்த சபை 5 ஆராதனை நடத்துகிற அளவுக்கு கூட வளரும். அல்லேலூயா. அந்த பேட்டர்ன் இல்லை, அந்த மெத்தட் இல்லை, அந்த அப்ரோச் இல்லை, ஆண்டவர் சொல்கிறத மாதிரி செய்யலை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு திறமையான ஆளாக இருந்தாலும் சரி வளர்ச்சியே வராது. எவ்வளவு உங்களுக்கு வேத வசனம் தெரிந்திருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் வளர்ச்சி வராது. ஏன்னா எதை செய்யலை, அவர் சொன்ன பேட்டர்னை செய்யலை. இந்த எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் இவங்க எல்லாருமே யார் பேட்டர்னை செஞ்சாங்க, கர்த்தர் கொடுத்த பேட்டர்ன். தாவீது யுத்தத்துக்கு கிளம்பும் போது கூட அவர் கோலியாத்தை வீழ்த்தின அந்த யுக்தியில் என்ன செய்யலை, ஒரு தடவை கூட போல. கோலியாத்தை வீழ்த்தின சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதே பெலிஸ்தியர்கள் திரும்பியும் வந்தார்கள் இந்த தாவீதுக்கு விரோதமாய். ஆனால் அந்த தாவீதுக்கு விரோதமாய் வந்த பெலிஸ்தியர்களை கோலியாத்தை வீழ்த்தினது போல என்ன செய்யலை, வீழ்த்த முயற்சிக்கல. இப்போ போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார், ஆண்டவரே இந்த முறை பேட்டர்ன் என்ன, இந்த முறை பேட்டர்ன் என்ன அப்படின்னு. 9 முறை தாவீது யாரை வீழ்த்தினாராம், பெலிஸ்தியர்களே 9 முறை வந்திருக்காங்க. இவரையும் சேர்த்து கோலியாத்தையும் சேர்த்து 9 முறை. 9 முறையும் பழைய பேட்டர்ன் கிடையாது, ஏற்கனவே செய்த மெத்தடு கிடையாது. எப்போதும் ஆண்டவர்கிட்ட போய் ஃப்ரெஷ்ஷாக கேட்குறாரு, என்ன செய்கிறது. அப்போ ஆண்டவரே கூட, ஏன் உனக்கு தான் நீ அன்னைக்கு விரட்டின அதே ஆள் தானே இவங்க, திரும்பியும் ஏன்டா கேட்குறிய அப்படின்னு ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. புதுசாக திரும்ப மெத்தடு கொடுக்குறாரு. இன்றைக்கி நீங்களும் நானும் ஊழியத்தில் நாம் அப்படி செய்ய பழகுவோம், அப்படி செய்ய கற்றுக்கொள்வோம், அப்படி செய்ய நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய சபை வளரவும் பெருகவும், நம்முடைய சபையிலே
மிகுந்த நன்மையான காரியங்களை செயல்படுத்தவும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை விட கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அப்போ நமக்கு விரோதமாய் யார் வந்தாலும் சரி, அவர்கள் இல்பொருள் ஆவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லாமல் போவார்கள். அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். அதுக்கும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நமக்கு எதிராக வந்தாலும் காலி பண்ணுற வேலை, அவங்களுக்கு விரோதமாக நம்ம ஏதாவது பண்ண, பேச, குற்றம் சொல்ல, இதை வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் யார் பார்த்துக்குவா? ஆண்டவர். நம்ம வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவர் பார்த்துக்கொள்ள லேட் ஆகுது அப்படின்னா அந்த எதிரி காலியாகிற அளவுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கலைன்னு அர்த்தம். நீங்கள் நெருங்கிறத பொறுத்து, வேலை செய்கிறத பொறுத்து எதிரியை சீக்கிரம் காலி பண்ணிடுவார். உங்களுடைய எதிராக இருக்கிறவர்கள் தாமதமாய் தடை செய்யப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் இன்னும் நெருங்கலைன்னு அர்த்தம். நீங்கள் இங்கே நெருக்கத்தை அதிகமாக்கிட்டீங்கன்னா அங்கே என்ன பண்ணி விட்டுருவார்? தடையை சரி பண்ணி விட்டுருவார். அல்லேலூயா. வேற ஒரு காரணம் இல்லை. ஆண்டவரை குறை சொல்லவே முடியாது. ஆண்டவர் பக்கம் தவறே வராது. ஆண்டவர் பக்கம் தவறே வராது. கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். நான் சொன்ன மாதிரி செஞ்சியா? நோவா சொன்னார், கர்த்தர் சொன்னார். நோவா கர்த்தர் சொன்னபடியே என்ன செஞ்சிட்டாராம்? கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாராம். மோசேட்ட ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொன்னார், சொன்னபடியே செஞ்சு முடிச்சிட்டார். இன்னைக்கு நம்மள்ட்டையும் ஒரு மாதிரியை கொடுத்து, ஒரு பேட்டர்ன் கொடுத்து, ஒரு மெத்தட் கொடுத்து செய்யும்படி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அதில் கவனமாக இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அருளுவது, உதவி செய்வது, உங்களை வழி நடத்துவது, உங்களை மேன்மைப்படுத்துவது, உங்களை உயர்த்துவது பிரம்மாண்டமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அவர் செய்ய நினைத்ததை ஒருத்தர் என்ன செய்ய முடியாதான்? தடுக்க முடியாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாராம்? கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் நிச்சயமாய் நமக்கு செய்வார். அவர் செய்ய வல்லவர். அவர் செய்து முடிக்க நாம் வாய்ப்பு கொடுப்பதற்கு அவர் சொன்னதை சொன்னபடியே செய்வோம். அல்லேலூயா. முதல் அப்ரோச், ஃபஸ்ட்டு அப்ரோச்சு கர்த்தர் சொன்னதை செய்வோம். அவர் சொன்னதை செஞ்சு நேரம் இருந்தால் அவர் சொன்னதை செஞ்சு, மிச்சம் நேரம் இருந்தால் வேறு சபையிலேருந்து சில விஷயத்தை தெரிந்தெடுத்து என்ன செய்யுங்க. அவர் சொன்னதை செஞ்சு போக நேரம் இருந்தால் முதல்ல இப்போ எதை தான் செய்யணும்? அவர் சொன்னதை தான் செய்யணும். அவர் எல்லாத்துக்கும் யாரையுமே சும்மா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதே இல்லை. அவர் ஒருவரை தகுதிப்படுத்தி ஒருவரை நியமித்தார் என்றால் அவருக்கான வழிகாட்டி, மேப்பு, என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சு தான் கொடுப்பாரு? கொடுத்து தான் அனுப்புவார். அல்லேலூயா. கொடுக்காமல் அவர் அனுப்புவதே இல்லை. அவர் கொடுத்தபடி கானானை நோக்கி போவீர்கள் என்றால், இடையில எத்தனை ராஜா வந்தாலும் சரி, எத்தனை செங்கடல் வந்தாலும் சரி, எத்தனை மாறாவின் கசப்பு வந்தாலும் சரி, இடையில எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் சரி, சபிக்கும்படி யார் வந்தாலும் சரி, ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ட்ராக் நேரம் எங்கே போகுது? கானானை நோக்கி. அதுபோல தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம். அதை நோக்கி அவர் சொன்னபடியே செய்கிற நோக்கமாக இருந்தால் இடையில என்ன வந்தாலும் சரி எல்லாம் இல்பொருள் ஆயிரும், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதுபடியே இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.